தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் செல்கின்ற இடங்களில சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப சமீபத்தில் ஒரு ஆடியோ கூட ரிலீஸ் ஆகும். ஒரு பிரபல்யமான நடிகருடைய ரசிகர் என்ற போர்வையில் அவர் செல்கின்ற வழியில அழுகிய முட்டையை அடிங்கன்னாரு. அரசியல் அதுக்குள்ள இருக்கு இல்லன்னு நான் சொல்லலையே. மத்திய அரசு ஒரு நல்லெண்ண போக்குல சரி ஒரு இளம் தலைவர் வர்றாரு, அவருக்கு பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படின்ற நல்லெண்ண போக்கு இருக்கலாம். சீமான் எவ்வளவோ பேசிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றுவது எப்படின்னு நாங்க யோசிக்கிறோம், தொண்டர்களை கிறுக்கங்களாக மாற்றுவது எப்படின்னு யோசிக்கிறோம். ஐத்தியகாரத்தனமா தம்பி தம்பி தம்பின்னு ஒரு இத்தனை முறை தம்பிக்காக நாங்க சொன்னோமா? எல்லா நேரத்திலையும் போய் மைக்கடினா கத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு நம்ம என்ன? நான் இந்த நாட்டினுடைய அதிபர்னு சொன்னார்னா என்னமோ ஒரு கதையா இருக்குங்க. கேவூர்ல நெய் வெடிதுன்னா கேப்பாரு கெங்க வச்சு மதிப்பாங்க எங்க ஊர் சைடு. வெட்டிப்பிடியும் குத்திப்பிடியுமே, அப்புறம் ஆளை பார்த்தா பம்புங்க மாத்தி மாத்தி அடிப்பான். பெரியாரை தமிழகத்தின் எதிரி என்று சீமான் சொன்னா அவர் உதிரிலே உதிரி, கீழ்த்தரமான உதிரி. வேற மாதிரி நான் சொல்லிடுவேன். தந்தை பெரியார் அவர்கள் இந்த தமிழினத்தினுடைய ஆணிவேர். சீமான் இன்னைக்கு துணிச்சலா பேசிட்டு இருக்காரு. எச்சம் பெரியார்கிட்ட எச்சங்க சீமான். சிலதை கண்டா ஒதுங்கி போகும். தளபதி ஒதுங்கி போறாரு சிலதை கண்டா. இங்க பாருங்க, சரியான நேரத்தில் சரியான விதத்தில் நாங்க அவரை சந்திப்போம். நிச்சயமா சந்திக்க வேண்டிய இடத்துல சந்திப்போம். யாரை விட்டு வைக்கிறதா இல்ல, யாரை வச்சு பாக்குறதெல்லாம் இல்ல. அரசியல் திருநாயகம் கிடையாது. ஒரு மானங்கிட்ட பொழப்பு பொழைக்கிற ஒரு ரவீந்திரன் துரைசாமி எப்படி வருது? 4%. ரஜினி வரும்போது மட்டும் 50% வருமா? நீங்க பரமசிவம் கழுத்துல இருக்க பாம்பா இருக்கலாம். எங்க கையில இருக்கக்கூடிய பிரம்பு, தமிழக வெற்றி கழகம் என்கின்ற பிரம்பு உங்க மண்டையில சொட்டேன்னு ஒரு போடு போட்டுரும். பல்லு புடுங்கின பாம்பு அவர். ஐயநாதன் பேசுறது சமுக்காலத்தில் வடிகட்டிய அயோக்கியத்தனம். உங்களை பெரிய மனுஷன் நினைச்சு உங்களை கூப்பிட்டு வச்சு பக்கத்துல கூப்பிட்டு வச்சு யோசனை கேட்டா அப்படி இருக்கும்போது நீங்க எவ்வளவு மரியாதையோட நடந்திருக்கணும். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இது ஒரு பெரிய மனுஷனுக்கு அழகான்னு நான் கேட்கிறேன். இதான் அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குதா இல்லையா? ஓப்பனா சொல்லுங்க. Kareem's Biryani Paradise at Liberty and Catering Services. கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சாகுல் ஹமீது அவர்கள். தமிழக வெற்றி கழகத்தின் வழக்கறிஞரும் கூட. நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். விஜய்க்கு Y+ பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்றது குறித்து ஊடகங்கள்ல எல்லாம் பெரிய விவாதம் நடந்துட்டு இருக்குது. பிஜேபி அவரை இழுப்பதற்கு முயற்சி பண்ணுது, வலை போடுது அப்படின்னு KP முனுசாமி அதிமுகவில் இருந்து அவர் பேசுறார். எப்படி பார்க்கிறீங்க? பிஜேபி வலையில் விழுந்து விட்டதா தாவேக்கா? தளபதி கலையில் விழுந்தவர், கலைபட கற்றவர். எப்படிப்பட்ட வலையிலையும் விழாம தப்பிக்கிற கலையும் தெரிஞ்சவர். அதுல ஒரு கலை, ஆயக்கலைகள் 64ல அது ஒரு கலையும் கத்திருக்கிறார். ஒரு பத்திரிகையாளராக உங்களுக்கு தெரியும் ஒய்பிரிவு பாதுகாப்புனா என்ன, சட்ட வல்லுநரா எனக்கு தெரியும். ஒய்பிரிவு பாதுகாப்புன்றது ஒவ்வொரு மாதமும் இவங்க உளவுத்துறையில இருந்து கூட்டம் போட்டு அது மத்திய அரசுல ஏதாவது தகவல்கள் இந்த மாதிரி வந்திருந்தா, அல்லது மாநில அரசுடைய பரிந்துரை வந்திருந்தா, அல்லது அவங்களே கேட்டிருந்தா ஒரு பத்திரிகையாளராக உங்களுக்கு கூட கொடுக்கலாம். ஒரு முறை மரியாதைக்குரிய ஆனந்தவடன் ஆசிரியர் அவர்களுக்கு கூட கொடுக்கப்பட்டது. இந்து பத்திரிகை ஆசிரியர் கூட கொடுக்கப்பட்டது. சில சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் வந்தபோது, சில பிரச்சனைகள் வந்த பொழுது அம்மையார் ஜெயலலிதா காலத்துல மத்திய அரசு கொடுத்தது. அதனால ஒரு தொழிலதிபருக்கு கொடுக்கலாம். ஒய்பிரிவுன்றது ஒரு சாதாரண நிலையில் கொடுக்கக்கூடிய ஒரு இதுதான். ஒரு பத்திரிகையாளர் கொடுக்கலாம், அல்லது மதிப்புமிக்க குடிமக்களுக்கு கொடுக்கலாம், எந்த துறையிலையும் ஒரு விற்பனருக்கு கொடுக்கலாம். இப்ப நாங்களே கேட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், உங்க பேச்சுக்கு நாங்களே கேட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு செய்தி ஆயிருக்குமா இல்லையா? கட்டாயமா மாநில அரசுல தான் நம்ம போய் கேட்க முடியும். மத்திய அரசுல போய் நேரடியாக மனு போட முடியாது. யார்கிட்ட கொடுத்த ஒரு கவர்னர் ரகசிய மனுலாம் வாங்கி இது பண்ண போறது இல்லை. யார்கிட்ட கொடுத்தாலுமே அது வெளி உலகத்துக்கு அது ஒரு ரெக்கார்டா இல்லையா? நம்ம ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட் எங்களுக்கு பாதுகாப்புன்னு கேட்டால் ரெக்கார்டா இல்லையா? அப்படி இருந்தால் ஏதாவது வெளி வந்திருக்கும். அப்படி இல்லைங்க போது அப்படி இல்லை, அப்படிதானே பொருள்பட வேண்டியிருக்கு. அப்ப ரொம்ப சிம்பிளா நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் செல்கின்ற இடங்களில சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப சமீபத்துல ஒரு ஆடியோ கூட ரிலீஸ் ஆனது. ஒரு பிரபல்யமான நடிகருடைய ரசிகர் என்ற போர்வையிலே, அவர் உண்மையிலே ரசிகரா அல்லது அவர் பெயரை கெடுக்க சொன்னாலும் ரெண்டாவது. ஆனா அவர் செல்கின்ற வழியில அழுகிய முட்டையை அடிங்கன்னாரு. ஒருவேளை அது ஆசிடு முட்டையாக மாறி இருந்தால்
எதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? ரஜினி ரசிகர்கள் அப்படிங்கிற பேர்ல அவங்க பேசினதாக செய்தி வந்தது. அது அப்படி செஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏதோ இல்ல செய்யறாங்க, செய்யல. ஒரு செய்தி வருதுங்க, மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுத்து அந்த புள்ளிக்கு வாங்க. மாநில அரசு அது குறித்து அது கவனத்தில் கொண்டதா, அதை நம்ம பார்க்கணுமா இல்லையா? ரெண்டாவது, இப்ப இப்படி ஒரு செய்தி உழவுது, இவர் வந்து பொது வெளியில சாதாரணமா பரந்தூருக்கு செல்லும் போது இவர் குறிப்பிட்ட இடத்த விட்டு வெளியே வரக்கூடாது. மத்திய உளவுத்துறை இல்ல, மாநில உளவு அதிகாரிகள் சொல்றாங்க நீங்க வந்தா பிரச்சனை வரும், இந்த இடத்துல வரக்கூடாது, அந்த இடத்துல வரக்கூடாது போது நாளைக்கு பாத யாத்திரை போகணும்னு ஒரு திட்டம் இருக்கிறது சொல்லப்படுது. இதை வந்து உறுதி செய்யக்கூடிய இடத்துல நான் இல்லை, மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் அவர்களும் தளபதி அவர்களும் இருக்காங்க. அப்ப ஒருவேளை உறுதி செய்யப்படுதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப ஒரு நடைமுறை மேற்கொள்ளும் போது அவங்களுக்கு பாதையில பிரச்சனை ஏற்படலாம். தமிழக காவல்துறை இருக்குது, அவங்க நீங்க எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அந்த பாதுகாப்பு கொடுத்து இந்த இப்ப இது வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, இது வரைக்கும் தமிழக காவல்துறை வாய் திறக்கல. இல்ல அவங்க ஏன் வாய் திறக்கணும்? திருட்டு எனக்கு தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு கன்கரன்சி. இப்ப ஒரு சட்ட ஒழுங்கா சொல்றேன், ஒரு மாநில அரசு கொடுத்தாலுமே கன்கரன்சி ஆஃப் த ஸ்டேட் போலீஸ் எப்படி கொடுக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். அதுல வந்து ரூல்ஸே என்ன இருக்கு? ஸ்டேட் போலீஸும் உள்ளடக்கியது தான் அது. எப்படி வித்தவுட் கன்சல்டேஷன் அண்ட் கன்கரன்சி எப்படி வந்து ஒரு இது கொடுக்க முடியும் எனக்கு தெரியல. கோரிக்கையே இல்லாமல் பிஜேபி அரசு வாலண்டியரா வந்து உதவி செய்யறது அப்படின்றத ஒரு குற்றச்சாட்டாக அதிமுக தரப்புல இருந்து கேபி முனுசாமி முக்கியமான ஆள் தான், சீனியர். அவர் சொல்றாரு இது எதுக்கு நடக்குதுங்கிறது எனக்கு புரியுதுன்னு சொல்றாரு. நானும் கேட்டேங்க, ரொம்ப சிம்பிளுங்க. கோரிக்கையே இல்லைன்றதல்ல, நீங்க கட்சியையும் ஆட்சியையும் ஒன்னா பாக்குறீங்க. அரசு வேறு, ஆட்சியாளர்கள் வேறு. நம்ம அரசு வந்து எல்லாருக்கும் பொதுவானதுங்க, சாவரண்டி, இறையாண்மை பொருந்தியது. இப்ப இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்குதுன்னா மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் எனக்கும் முதலமைச்சர், உங்களுக்கு முதலமைச்சர், அவரை பிடிக்காதவங்களுக்கு முதலமைச்சர், பிடிச்சவங்களுக்கு முதலமைச்சர். அதனால முதல்வர்ன்ற கோணத்துலதான் பார்க்கணும். இது வந்து உள்துறை அமைச்சர்ன்ற கோணத்துல பாருங்க. பிஜேபி சர்க்கார் ஏன் பாக்குறீங்க? இது குறித்து விவாதம் வரும்போது பலரும் சொன்ன தகவல், எம்ஜிஆர் இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு போகும்போது அவர் மேல வந்து கள்ளத்துக்கு எரிஞ்சாங்க, கார் மேல கள்ளத்து என்னெல்லாமோ நடந்திருக்குது. அப்பெல்லாம் அவரும் பாதுகாப்பு கேட்கல, யாரும் பாதுகாப்பு கொடுக்கல. ஜெயலலிதாவுக்கு அது போல வந்து வழிமறைச்சு ஜானகி அணி, ஜெய் அணின்னு ரெண்டா பிரிஞ்சு பிரச்சனைகள் வரும்போது கூட அப்படி இந்த மாதிரியான பாதுகாப்புகள் கொடுக்கப்படல. இப்படி பலருக்கும் நடந்துதான் இருக்குது. அப்படி விஜயகாந்துக்கு இல்லாத பிரச்சனை இருந்ததா? அவரு எவ்வளவு ஏத்து பேசினாரு. அப்ப சொல்றது கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட், நான் ஏத்துக்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அரசியல் வரலாற லேசா ஞாபகப்படுத்துறேன். காங்கிரஸ் கட்சி திமுகவை இது பண்ணி வராரு, அவர் காங்கிரஸோட இணைந்து வரல. எப்படி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னதான் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருந்தாலும் இவங்க பிஜேபியோட இணைந்து வர்றதுனால இல்ல மத்திய மாநில அரசுகள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் அரசியலும் அதுக்குள்ள இருக்கு, இல்லன்னு நான் சொல்லலையே. அரசியலும் அதுக்குள்ள இருக்கு. இதுல என்ன அரசியல் இருக்குது? இதுல வந்து மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லெண்ண போக்கை கடைபிடிக்கலாம், நல்லெண்ண போக்கு இருக்கட்டும் நினைக்கலாம். ஊகம்தான். மத்திய அரசு ஒரு நல்லெண்ண போக்குல சரி ஒரு இளம் தலைவர் வர்றாரு, அவருக்கு பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படின்ற நல்லெண்ண போக்கு இருக்கலாம். சரி, பிஜேபி அரசுக்கு நல்லெண்ண போக்கு இருக்கிறது எனக்கு பிஜேபிக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. பிஜேபி அரசு தானே முடிவு எடுக்கணும். எங்க அரசுக்கு நல்லெண்ண போக்கு இருக்குது. இப்ப இல்ல உள்துறை அமைச்சகம் தானே அதுல முடிவு எடுக்கும். சரிங்க, அன்னைக்கு அமித்ஷா தானே அதுல முடிவு எடுக்கணும். இருக்கட்டுங்க. அன்னைக்கு அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் இருந்த போது இப்ப புரட்சி தலைவருக்கு கொடுக்கல வைக்கல எல்லாமே நம்ம ஏத்துக்கிறோம். ஆனா அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள், அன்னைக்கு இருந்த சூழ்நிலைகள் என்ன? அன்னைக்கு வந்து இது போன்ற இந்த மாதிரி காவல்துறையுடைய பாதுகாப்பு அது போன்ற விஷயங்கள் பற்றி விழிப்புணர்ச்சி பெருசா கிடையாது, சட்ட விழிப்புணர்ச்சி கிடையாது, சம்பிரதாய விழிப்புணர்ச்சி கிடையாது. பிரதம மந்திரியே இது பாதுகாவலர் 2 பாதுகாவலர் வச்சுட்டு பாதுகாவலர் சுட்டு கொடுத்தாங்க. இதெல்லாம் பல வரலாறு தானங்க. சரி, அப்படின்னா 2020 எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலினுக்கு அதுக்கு முன்னாடி வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு திருப்பி வாங்கப்பட்டுச்சு. ஓபிஎஸ் துணை முதலமைச்சராக இருந்தார், அவருக்கும் திருப்பி வாங்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது பதவியிலே இல்ல, அதிகாரத்திலே இல்ல அப்படின்னும் போது அவருக்கு கொடுக்குறாங்களேன்னும் போது கேள்வி வருது. பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கும்போது கொடுத்துருப்பாங்க, பாதுகாப்பு அச்சுறுத்தல் நீங்கும் போது வாபஸ் பெற்றிருப்பாங்க. இவ்வளவுதான விஷயம். இவருக்கு என்ன பாதுகாப்பு அச்சுறுத்தல்? அது நமக்கு தெரியாதே. உளவுத்துறையினுடைய ரகசியங்களை எப்படி அவங்க உடைப்பாங்க? மரியாதைக்குரிய ஐயா கலைஞர் கொடுக்கப்பட்டது. என்ன சொல்லப்பட்டது? விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக, வைகோவுக்கு ஆதரவாக விடுதலை புலிகள் இருந்து இவங்க மூலம் லைஃப் த்ரெட் இருக்குன்னு சொல்லி ஐயா கலைஞர் கொடுக்கப்பட்டது. உண்மை வரலாறு. அப்ப வந்து இவங்களை சார்பு பண்ணி ஆதரிச்சா கொடுத்தாங்க. ஒரு முன்னாள் முதல்வருங்க. இருக்கட்டுங்க. ஒரு விஷயம் என்னன்னா, சட்டத்தின் முன் யாவரும் சமம், இவ்வளவுதானே அரசியலமைப்பு சட்டம் சொல்றது. உங்களுக்கும் தரலான்னு நான் சொல்றேன், எனக்கும் தரலான்னு நான் சொல்றேன்ல. அப்படி வேற யாருக்கும் கொடுத்த மாதிரி தெரியலையே. இப்போ சீமான் எவ்வளவோ பேசிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு, ஏகப்பட்ட பேருக்கு கோபத்தை உருவாக்கி இருக்கிறாரு. ஏங்க அவரை விடுங்க, தயவு செஞ்சு அவரை விடுங்க. ஏன்னா அதாவது அவர் ஏங்க
அரசியல் பேசக்கூடியவங்களுக்கும் கற்பனைவாத ஆட்களுக்கு காற்றில் மிதக்கவர்களை நீங்க அரசியல்வாதிகளை ஒன்னா பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? எங்க ஒரு அரசியல் கட்சி இது பண்ணி அந்த அரசியல் கட்சி அரியணை கட்டளை ஏத்துறது எப்படி, அதனுடைய வெற்றி வியூகங்கள் என்ன இப்படின்னு வகுத்து செயல்படக்கூடிய தமிழக வெற்றி கழகம் எங்க? சும்மா அரசியல் கட்சின்னு சொல்லி ஒரு மாபு கூட்டம் சேர்த்து, அதாவது ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றுவது எப்படின்னு நாங்க யோசிக்கிறோம், தொண்டர்களை கிறுக்கங்களாக மாற்றுவது எப்படின்னு யோசிக்கிட்டு இருந்தா இது என்னங்க இது? பைத்தியகாரத்தனமா இருக்கு. தம்பி தம்பி தம்பின்னு ஒரு எத்தனை முறை தம்பிக்காக பேசியிருக்கிறார் பத்திரிகையாளர் சந்திப்புல. என் தம்பி அரசியலுக்கு வரப்போறான். ஏங்க அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்துல நீங்க வேற. நாங்க சொன்னோமா அண்ணன் 15 முறைக்கு மேல அவர் சொல்லட்டுங்க. 15 முறைக்கு மேல உங்க தலைவரும் தேவை இருக்கு சொல்றாருங்க, சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. தேவை இருக்கு சொல்றாங்க, லாங் டிரைவ் போய் பேசியிருக்கிறாங்க. பல்வேறு உங்க வீடியோ உறுதிப்படுத்துறது யாரு? சீமான் சொல்றாரு, அவங்க கட்சியில உள்ள முக்கியஸ்தர்கள் சொல்றாங்க. எங்க இருவர் சந்தித்து கொண்ட விஷயங்களை ஒருவர் சொன்னா அது எப்படிங்க சரியா இருக்கும்? இவர் மறுக்கலையே. மறுக்க வேண்டிய காலகட்டம் வரும்போது மறுப்பாங்க, சொல்ல வேண்டிய காலகட்டம் வரும்போது எல்லா நேரத்திலையும் போய் மைக்க நீட்டா கத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பாப்போம். இல்ல அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, நம்மளோட கூட்டணி வருவேன்னு உறுதியா சொன்னாரு, அந்த நம்பிக்கையில நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், துரோகம் பண்ணிட்டாரு அவர் ஏன் தலைமையிலதான் கூட்டணின்னு அவர் விஜய் அறிவிச்சிட்டாரு. அப்படி கிடையாது, அண்ணன் தலைமையில கூட்டணி அப்படிதான் பேசணும் அப்படிலாம் சொல்றாங்களே. ஏங்க ஒரு இயக்கமே ஆரம்பிக்கல, அந்த இயக்கத்துடைய ஒரு விஷயம், ஒரு ஜனநாயக கட்டமைப்புள்ள ஒரு இயக்கத்துல எல்லார்ட்டையும் கலந்தாலோசி, தளபதியே அவர் ஒரு முக்கிய தலைவரா இருக்கட்டுங்க, பொதுச் செயலாளர் இருக்கட்டுங்க, இதையெல்லாம் தாண்டி தளபதியா இருந்தாலும் பொதுச் செயலாளர் எல்லார்ட்டையும் ஆலோசனை பண்ணி பரிசீலனை பண்ணி தானே ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதை எப்படிங்க 2 பேர் சேர்ந்து இவருக்கு தான் நான் இந்த நாட்டினுடைய அதிபர்னு சொன்னார்னா என்னமோ ஒரு கதையா இருக்குங்க. கேவூர்ல நெய் வெடிதுன்னா கேப்பாருக்கு எங்க வச்சு மதியமாங்க எங்க ஊர் சைடு. இதெல்லாம் அப்புறாணி சண்டியத்தனமாங்க மதுரை மாவட்ட சைடு. ஏன்னா சண்டியர்த்தனன்றது வேற, சண்டியர்த்தனன்றது வெட்டிப்பிடியும் குத்திப்பிடுவேங்கிறது, அப்புறாணி சண்டியருங்கிறது வெட்டிப்பிடியும் குத்திப்பிடியுமே, அப்புறம் ஆளை பார்த்தா பம்புங்க மாத்தி மாத்தி அடிப்பான். இல்ல நாங்க தாவேக விடமாட்டேன், பெரியாரை வழிகாட்டின்னு அவருங்க சொல்லிட்டாங்க, பெரியார் தமிழ் இனத்தின் எதிரி, நாங்க கஷ்டப்பட்டு தமிழ் தேசிய அரசியல் அப்படி சொன்னா அவர் உதிரிங்க. பெரியாரை தமிழினத்தின் எதிரி என்று சீமான் சொன்னா அவர் உதிரிலே உதிரி, கீழ்த்தரமான உதிரி. வேற மாதிரி நான் சொல்லிடுவேன், தந்தை பெரியார் அவர்கள் இந்த தமிழினத்தினுடைய ஆணிவேர். சீமான் இன்னைக்கு துணிச்சலா பேசிட்டு இருக்காரு, எச்சம் பெரியாரிட்ட எச்சங்க சீமான். தந்தை பெரியார் அவர் உதிரின்னு சொல்றதுக்கு அவர் யாருங்க? கீழ்த்தரமான மனிதர் என்பதற்கு இது ஒன்னை தவிர அவருக்கு வேற என்ன உதாரணம் வேணும்? ஒரு மனிதன் எங்க யார் இருக்கட்டுங்க, வயதில் மூத்தவர், ஒரு மாண்பு பொருந்தியவர், தன் வாழ்நாளில் அரசியல் பதவிகள் எதுவுமே வேணான்னு ஒதுக்கி தள்ளியவர். தந்தை பெரியார் சமூக நீதி மட்டும் பெண் உரிமை, அனைத்து விஷயங்கள், இந்த சமூக சீர்கேடுகள் அனைத்தையும், மூட நம்பிக்கைகள், ஜாதியம், பெண்ணியம், இங்குள்ள ஏற்றத்தாழ்வுகள், சமூக மாறுபாடுகள், இத்தனை விஷயங்களை பேசியிருக்கார் ஒரு மனிதன். ஒரு அந்த தள்ளாத வயதிலும் இந்த தமிழகத்திற்காக குரல் கொடுத்திருக்கிறாரு. அவருடைய கையில் இருக்கக்கூடிய பிரமனுடைய நுனியில் இருக்கக்கூடிய தூசிக்கு சமமானவர் இந்த சீமான் என்பவர். என்னங்க அவருடைய அறிவும் ஆற்றலும் எங்க இருக்கு? நான் என்ற அகந்தையில் இவர் பேசுகிறார், நான் சொன்னாலும் அதை பரிசீலித்து ஏற்றுக்கொள்ளுங்க என்று பெருந்தன்மையோடு பேசியவர் பெரியார். யோசனை பண்ணி பாருங்க, நான் என்ற அகந்தையில் பேசுபவர் எப்படி தந்தை பெரியாருக்கு சமமா இருப்பாரு. அவர் உதிரின்னு சொல்றாரு, இதுன்னு சொல்றாரு. அதெல்லாம் கொஞ்சம் கூட கீழிலும் கீழமையான ஒரு மனிதர் பேசக்கூடியது. நம்ம வீட்டுல ஒரு பெரிய மனுஷங்க, இறந்தவங்க, செத்தவங்க, ஒரு மாண்பு பொருந்தி இவங்களை நம்ம இப்படித்தான் நடத்துவோமா? இதான் நம்ம மரபா? இதான் நம்ம பண்பாடா? இதான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்க பாடமா? இதான் நம்மளுடைய வாழ்வியலா? இப்படி பேசுற மனிதரை நம்பி எப்படிங்க நாட்டப்படுவாங்க மக்கள்? சரி, இவ்வளவு ஆதங்கப்படுறீங்க இல்லையா? சீமான் பேசும்போது ஏன் தாவேக்கால இருந்து எந்த பதிலும் சொல்லலன்னு சொல்றாங்களே. அதுதான், சிலதை கண்டா ஒதுங்கி போகணும், சிலதை கண்டா ஒதுங்கி போகணும். நான் பேசலாம், தளபதி ஒதுங்கி போறாரு சிலதை கண்டா. இல்ல, கட்சி சார்பாக அம்பேத்கரை அமித்ஷா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது கண்டிச்சு, எங்களுடைய கொள்கை தலைவரை நீங்க பேசுனது தப்புன்னு ஒரு கண்டனம், ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. அதுபோல நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, தளபதி போட்டிருந்தாரு, உங்க தலைவர் போட்டிருந்தாரு அப்படின்னு சொன்னா, மீதியை உங்க தொண்டர்கள் பார்த்திருப்பாங்க. இப்ப சமூக ஊடகங்கள்ல அவர்கள் யாரும் பேசல, விவாதத்துல பங்கெடுக்கல அப்படின்னும் போது ஒரு அரசியல் பயிற்சின்றது இதனோடாக விவாதிக்கும் போது ஒரு மனிதனை என் தகப்பனிலும் உயர்வாக என் கொள்கை தலைவர்னு கொண்டு வச்சாச்சு. கட்சி அலுவலகத்துல அவருடைய சிலையை வச்சாச்சு. யாரோ ஒரு ரோட்ல போற ஒரு பொறுக்கி, அவனை கண்டுக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டுல ஒரு பெரிய ஆளை அடிச்சுட்டான்.
இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அதை எப்படி விடுவோம்? அதான் கேக்குறேன். நம்ம கொள்கை தலைவரை ஒருத்தன் அடிக்கிறான், கண்டிக்கணும் இல்ல நம்ம? இங்க பாருங்க, சரியான நேரத்தில் சரியான விதத்தில் நாங்க அவரை சந்திப்போம். நிச்சயமா சந்திக்க வேண்டிய இடத்துல சந்திப்போம். பிரசாந்த் கிஷோர் அவர் பணக்குழுப்புல மாரி அவரை வியூக வகுப்பாளராக தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது பணக்குழுப்புன்னு சொல்லிட்டாருன்னு உடனே பதிலுக்கு அறிக்கை வருது, ஏகப்பட்ட வருது, திரள் நீதி இல்ல. ஆமாங்க, பிரசாந்த் கிஷோருக்காக வாதாடக்கூடிய தாவைக்கா இல்ல பிரசாந்த் கிஷோருக்காக வாதாடலீங்க. அங்கதான் தவறு பண்றீங்க. தளபதியை பணக்கொழுப்பெடுத்து அலைகிறான்னு சொல்லும்போது வாய்க்கொழுப்போடு பேசுறீங்கன்னு சொல்றோம். வலிக்குதுல அவங்களுக்கு. தளபதியே சொல்றாரு பணக்கொழுப்பெடுத்து அவங்க செய்யறாங்கன்றாரு. பெரியாரியே சொல்றாங்களே, அதுதான் வாய்க்கொழுப்புன்றதும். இன்னொன்னுங்க ஒரு விஷயம், அது அறிக்கையில சேர்த்து கூட சொல்லி இருந்திருக்கல. உடைச்சு சொல்றேன். கட்சியினுடைய முறையான இயக்கங்கள்லாம் இப்பதான் ஒன்னொன்னா சரி பண்ணிட்டு வராங்க. உங்களுக்கே தெரியும், ஒரு இயக்கம் கட்டமைக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு இப்பதான், புரியுதுங்களா? அப்படிங்கும்போது இனி ஒவ்வொன்றும் யாரை விட்டு வைக்கிறதா இல்ல, யாரை வச்சு பாக்குறதெல்லாம் இல்ல. நிச்சயமாக சரியான பதில்கள் சரியில்லாத நபர்களுக்கு சரியான இடத்துல கொடுக்கப்படும். ஒருவேளை கட்சியில பெரியாருடைய கொள்கை சித்தாந்தம் சார்ந்த புரிதல் உள்ளவர்கள் குறைவா இருக்கிறாங்க, பேசுறதுக்கு ஆள் இல்ல, பேச்சாளர்கள் இல்லங்கிறதுனால அமைதியா இருந்துட்டாங்களோ? அப்படியெல்லாம் இல்ல. ஒரு விஷயம் என்னன்னா, எதுக்காக ஐயநாதன் பேசினார். ஆமா, அப்ப ஐயநாதன் யாரு சார்பா இருந்தாரு? தாவேக சார்பா இருந்தாரு, அவர் பேசினார். ஆனா அவருக்கு அப்படி எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் வரல. நான் தளபதிக்கு உங்க தலைவருக்கு மெசேஜ் பட்டேன், அவர் எந்த ரிப்ளையும் பண்ணல, இது சம்பந்தமா ஒரு அறிக்கை கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன், அவரும் செய்யல, இந்த இடத்துல விட்டு கொடுத்துருக்க கூடாதுன்னு அவரும் சொல்றாரு. ஐயநாதன் பேசுறது ஜமுக்காலத்தில் வடிகட்டிய அயோக்கியத்தனம். ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, நாம இப்ப பத்திரிகையாளரா இருக்கோம், நண்பர்களாக இருக்கோம். நண்பர்களா நாம பேசுற விஷயத்த அல்லது உரையாடுற விஷயத்த ஒரு பொது வழியில பேசுறது எவ்வளவு பெரிய அநாகரிகம். அந்த அநாகரிகத்தை செய்த பெரிய மனிதன் அவர். அது அநாகரிகத்தின் உச்சம், புரியுதுங்களா? தளபதிக்கு அவருக்கு அவர் பேசுறாரு. ஏங்க, என்னை போன்ற லட்சோப லட்சம் தொண்டர்கள் அவருடைய கண்ணசைப்புக்காக, அவருடைய காத்திருப்புக்காக, அவரோட ஒரு சின்ன ஒரு போட்டோ எடுத்துக்கிறதுக்காக, அவரோட கை கொடுக்கறதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கும் போது உங்களை பெரிய மனுஷன் நினைச்சு உங்களை கூப்பிட்டு வச்சு பக்கத்துல கூப்பிட்டு வச்சு யோசனை கேட்டா நீங்க சொல்றீங்க தளபதி உறுதிப்படுத்தல. அப்படி இருக்கும்போது நீங்க எவ்வளவு மரியாதையோட நடந்திருக்கணும். எத்தனை லட்சோப லட்சம் தொண்டர்கள். தவறா ஒண்ணும் சொல்லல. அவர் ரெண்டு விஷயம் சொல்றாரு. பெரியார் குறித்து பேசுறதுக்கு நீங்க ஒரு கண்டன அறிக்கை கொடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்க கட்சி தொண்டர்கள் மீதியை பார்த்துப்பாங்க, அவங்க பேசியிருப்பாங்க. இப்போ அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டாங்க, எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. இது ஒண்ணு. அடுத்தது என்ன அப்படின்னா, அதிமுகவுடன் அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒண்ணு முதலமைச்சர், இன்னொன்னு துணை முதலமைச்சர். இந்த ஆப்ஷன் கூட்டணி பேசுறோம் அப்படின்னு, அதுல முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் அப்படிங்கிற வகையில தான் பேச்சுவார்த்தைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. எங்க ஒரு நெறியாளர், ஒரு மூத்த பத்திரிகையாளர், நீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க, தேர்தல் தேதியே அறிவிக்கப்படல, ஏன்னா என்ன நடக்கும்னு தெரியாது. யாராவது எந்த பைத்தியக்காரனாவது இப்ப போய் கூட்டணி பேசிக்கிட்டு இருப்பாங்களா? இப்படி ஒரு பெரிய மனுஷன் போர்வையில ஒரு பைத்தியக்காரன் பேசிக்கிட்டு இருந்தா அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? எந்த பைத்தியமாவது போய் நீ முதலமைச்சர், இதென்ன சினிமா? பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறதா தானே சொல்றாங்க. ஏங்க இது என்ன சினிமா? வாங்க, 80 சீட்டு கேக்குறாங்க, 40 சீட்டு. அது யாரு கொடுத்த அசைன்மெண்ட்? ஐயநாதன் இப்படி பேசுறதுக்கு யாரு கொடுத்த அசைன்மெண்ட் அப்படின்னு கேட்கிற கேள்வி வருதா இல்லையா? நான் தான் சொல்றேன் பாருங்க, அவருடைய கடைக்கண் பார்வைக்காக தளபதியை சந்திக்கிறதுக்கு இத்தனை பேர் நாங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு கை கொடுத்தல் இல்ல, எங்களுக்கு ஒரு கண்ணசைப்பு தலைவர் தரமாட்டாரான்னு நாங்க இயங்கிக்கிட்டு இருக்கோம். உங்களை மதிச்சு கூப்பிட்டாருன்னா நீங்க எவ்வளவு கண்ணியமா நடந்துக்கணும். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இது ஒரு பெரிய மனுஷனுக்கு அழகான்னு நான் கேட்கிறேன். என்ன பேசுனாங்கன்றது முக்கியம். கட்சியின் நலன் குறித்து தான் அவர் பேசுறாரு. தனியா நின்னீங்க, நலன் குறித்து இங்க பாருங்க, உங்களுக்கு அவர் சொல்றது தப்பா ஒண்ணு இல்லைங்க. இப்படி வச்சுக்கோங்க, தனியா நின்னீங்க இப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கற்புணரி கருதி, உங்களுடைய உண்மை கருதி, நேர்மை கருதி, உங்களுடைய வயது கருதி சில விஷயங்களை பேசி இருக்கலாம், பேசாம இருக்கலாம். பொது வழியில் நீங்க திருத்தும் சொல்லலாம். இந்த உங்களுக்கு ஒரு கண்ணியமான ஒரு பார்வை இருக்கு பாருங்க, நம்ம ஒரு நல்ல மனுஷன் அப்படின்ற ஒரு போர்வை இருக்கு பாருங்க. இந்த போர்வையை வச்சுக்கிட்டு நீங்க தளபதியை கொச்சைப்படுத்தணும் நோக்கத்தோட, உள்நோக்கத்தோட, உங்களுக்கு பதவி இல்ல, பட்டம் இல்ல, உங்களை ஆதரிக்க ஆள் இல்ல, கேட்பார் இல்ல, நாதி இல்லன்னு பொதுச் செயலாளர் கண்டுக்கல, தளபதியும் கண்டுக்கல. ஏன் கண்டுக்கணும்? நான் உங்களை இங்க உழைத்த தொண்டன் கோடிக்கணக்கானவர், லட்சக்கணக்கானவர் மன்றத்துல இருந்து வந்தவன் இருக்கிறான். சாகுலவிக்கு சேர்த்துதான் நான் சொல்றேன், அவனுக்கு தானே முன்னுரிமை. தாவேகாவின் நலன் அப்படிங்கிறது அவர்கள் தனித்து நிற்பதில் தான். நலன் கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல, ஒவ்வொரு வீட்லயும் ஆள் இருக்காங்க. தனித்து நில்லுங்கள், அதிமுகவோட பேச்சுவார்த்தை நிறுத்துங்க, உங்க தலைமையில கூட்டணி அமைங்கன்னு சொல்றாரு. இதுல யார் சாட்சி? வேலிக்கு ஓனான் சாட்சியா? யார் சாட்சி நான் கேட்கிறேன். ஐயநாதன் சொல்லுக்கு யார் சாட்சி? இவரா கனவு கண்டு சொல்லிட்டு இருந்திருப்பார். தளபதி தான் சொன்னாரா? யார் சாட்சி? அந்த அளவுக்குலாம் அவரு, எனக்கு தெரிஞ்ச தளபதி என்ன தெரியுமா, அப்படியெல்லாம் ரொம்ப பழகாதவங்களை ரொம்ப நேரம் உள்ள விட்டு பேசுறதுக்கான அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குதா இல்லையா? ஓப்பனா சொல்லுங்க. இல்லைன்றத பலமுறை அறிக்கையா வந்துருச்சு. அபிஷியல் இன்ஃபர்மேஷன் அதான். 2026 தளபதி தலைமையில்
ஆட்சி என்கின்ற காட்சி மாற்றம். எங்கள் தலைமையை ஏற்று வரக்கூடியவர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, கடைக்கோடி தொண்டர்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இடம் என்கின்ற நிலையை நோக்கி நகர்த்துவதுதான் தமிழக வெற்றி கழகமும் தலைவர் தளபதி விஜய் அவர்களுடைய நோக்கும் போக்கும். இதை நோக்கி தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, நீ ஒர்க் அவுட் பண்றீங்க இல்லையா? அதுல ஒரு அப்டேட் இருக்கும்ல, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்ல. இந்த கட்சிகள்ல பேசியிருக்கிறோம், இவங்க வருவாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு விசிகாவை ட்ரை பண்ணாங்கிறது தெரியும். அது பொது வழியிலே அது நடந்தது, எல்லாரும் பதில் சொன்னாங்க, நடந்தது. வேற எந்தெந்த கட்சிகள்கிட்ட முயற்சி பண்ணிருக்கீங்க, யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க? அதற்கான நேரமும் இது கிடையாது, அதற்கான சூழலும் கிடையாது, அதை சொல்லக்கூடிய அதிகாரப்படுத்த நபரும் நான் கிடையாது. இவ்வளவு விஷயம் இருக்கு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கல, ஒரு அரசியல் இயக்கம் என்று இருந்தால் நிச்சயமாக கூட்டணி என்பது வேண்டும் அப்படின்ற தத்துவார்த்தத்தை தளபதியும் புரிஞ்சிருக்காரு. நமக்கும் கூட்டணி வேண்டும் அப்படின்ற தத்துவார்த்தம். கூட்டணி மட்டுமல்ல, நம்பி வருகின்ற கூட்டணிகளுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. ஒருவேளை நாம் முழு பெரும்பான்மை அடைந்தா கூட நாளைக்கு நாளானைக்கு வளர்ந்து கட்சி மாபெரும் இயக்கமாக மாறி தனிப்பெரும்பான்மை பெறக்கூடிய இயக்கமாக இருந்தாலும் அப்ப நம்மளை நம்பி ஒரு சீட்ல நின்றா கூட அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்கின்ற நிலைதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை என்பதை தாரக மந்திரமா வச்சிருக்கோம். நம்ம ஆட்சிக்கு வருவோம்னு நம்பிக்கையோடு இருக்கிறது எல்லா கட்சிக்குமான உரிமை. ஆனால் அதுக்குரிய ஓட்டு இருக்குதா, சதவீதம் இருக்குதா, எதுவுமே நிரூபிக்கப்படலையே. அப்படி இருக்கும்போது 2026 ஆட்சிக்கு வந்து விடுவோம் என்ற ஒரு நம்பிக்கையை கட்சி தொண்டர்களுக்கு கொடுப்பது அப்படின்றது ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தாதான் ஒரு கேள்வி வருது இல்ல? ஏன் அப்படி அவநம்பிக்கை நீங்க ஃபீல் பண்றீங்க? கட்டமைப்புங்க. தமிழக வெற்றி கழகம்ன்றது இன்னைக்கு வந்து ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான். அதற்கு முன்னாடி விஜய் கட்சியேன்னு கட்டி முடிக்கல. விஜய் மக்கள் இயக்கத்துல எல்லா பிரிவுக்கும் மாவட்ட தலைவர்கள், பிரிவு செயலாளர்கள் இருந்தாங்க. இன்றைக்கு தமிழகத்தில் ஓடக்கூடிய பாதிக்கு மேற்பட்டவருடைய குருதி தமிழக வெற்றி கழகத்தில் இருந்த மக்கள் இயக்க தொண்டர் தோழர்களுடைய குருதி தானம், அவ்வளவு குருதி தானம் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி விலையில்லா விருந்தகம், விலையில்லா வீடு, விலையில்லா மருந்தகம், விலையில்லா படிப்பகம், இப்படி பல்வேறு நிலையில எத்தனையோ நலத்திட்ட உதவிகளை செஞ்சிருக்கிறாங்க. மக்கள் இயக்கமாக, ரசிகர் மன்றமாக இருந்திருக்காங்க, மக்கள் இயக்கமாக இருந்திருக்காங்க. வழக்கறிஞர் பிரிவு, ரசிகர் மன்றத்துக்கு வேற எந்த தகுதியும் தேவையில்லை, ரசிகனா இருந்தா போதும். ஆனா ஒரு கட்சி என்பது அதுக்கு ஒரு அரசியல் சித்தாந்தம், கொள்கை, கோட்பாடு, நிலைப்பாடுன்னு பல விஷயங்கள் இருக்குது. அதுக்கு அவர்கள் பயிற்றுவிக்கப்படணும். நான் பெரியார் விவகாரத்திலே சொன்னேன், பலரால பேச முடியல, பேச தெரியல அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்தது. சரி, நான் கேட்கிறேன், ஆந்திரால மரியாதைக்குரிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் அன்னைக்கு வீகோ வகுப்பாளர்ன்ற திட்டத்துக்கே முதல் தந்தையாக செயல்பட்டவர். ஆந்திராவில் நந்தமூரி NT ராமாராவ் அவர்களை முதல் தேர்தலில் எப்படி கொண்டு வந்தாரு? 7 மாதத்துல ஒரு கட்சி எப்படி ஆட்சி கட்டுக்கு வந்துச்சு? இதே விசிலடிச்சா கூட்டம் தான் 53% மேல வாக்குகளை பெற்று மாபெரும் இயக்கமா அன்னைக்கு காங்கிரஸ் இயக்கம் வந்து அந்த சதவீதம் காங்கிரஸ் வரும்னு கருத்துக்கள் சொல்லப்பட்ட பொழுது அந்த சதவீதத்தை இவர் எடுத்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலையா? இல்ல, அதுக்குரிய சமூக சூழல் இருக்குது. அன்னைக்கு வந்து ஒரு வைப்ரண்டான ஒரு மக்கள் எதிர்ப்பு இருந்தது. இப்ப இங்க எதிர்கட்சி போல அங்க எதிர்கட்சி எதுவுமே இல்லை, காங்கிரஸ் தான் இருந்தது. அதனால ஒரு எதிர்கட்சி வரும்போது அந்த அதிருப்திகளால் அங்க போயிருச்சு. இங்க அப்படி இல்லைல்ல. இப்ப நீ ஆளுங்கட்சி மேல பெருசா அதிருப்தி இல்லைன்னு சொல்றாங்க. தி ஓட்டருடைய கருத்து கணிப்பு திமுக கூட்டணிக்கு 5% கூடுதலா ஓட்டு வருது, 47% 52% வருதுன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம வந்து டஃப் கொடுக்கறதுக்கு குறைஞ்சது ஒரு 45%, 42% நமக்கு இருக்கணும்ல. இதே கருத்து கணிப்புகள் தான் அன்னைக்கு NTRக்கு எதிராக இருந்ததுன்னு நான் சொல்ல வரேன். நீங்க வரலாறு எடுத்து பாருங்க. 6 மாசம் தான் இருக்குது. இப்ப நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு அடுத்து மாறும், அடுத்த 6 மாசத்துல மாறும். இடைத்தேர்தலில் 74% வாங்கியிருக்கிறாங்களே. இல்ல, அடுத்த 6 மாசம் ஒண்ணு இல்லைங்க. மரியாதைக்கு விஜயகாந்த் அவர்கள் 6% தான் எடுப்பாருன்னு எல்லா பத்திரிகைகளும் கருத்து கணிப்பு 10% தாண்டினாரு முதல் தேர்தலையே. இல்ல, முதல் தேர்தல் 8%, 2வது தேர்தல் 11% வந்தாரு. 5%, 6% எல்லாம் கணித்தாரு. புரியுதுங்களா? இன்னொன்னு கிரவுண்ட்ல தெரியும் இல்லங்க, ஒரு மக்கள் எழுச்சி வந்து கிரவுண்ட்ல தெரியும் இல்ல. விஜயகாந்த் இல்ல, கேப்டன் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் 2 மாபெரும் ஆளுமைகள் நல்ல ஆரோக்கியத்தோடு திடகாத்திரமான அரசியல் செயல்பாடுகள் கொண்ட மரியாதைக்குரிய ஐயா கலைஞர் அவர்கள் இந்தியாவிலேயே மிகப்பெரிய அரசியல் ஆளுமை சக்தியாக இருந்த ஒரு தலைவர். அது யாரும் மறுக்க முடியாது. ஒரு தலைவர் மறைந்துட்டாரு, மாற்று சிந்தனை படுத்திருக்காக அவரை வந்து நம்ம இழிவுபடுத்த வேண்டிய அவசியம் அல்ல. அதே போல மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு மிக பெரும் ஆளுமையாக இருந்தாங்க. அப்படி ஒரு காலகட்டத்துல இவர் இருந்தார். ஆனா இன்னைக்கு காலகட்டம் எப்படி இருக்கு? ஆளுமைகள் சம்பந்தப்பட்டதுக்கு தமிழ்நாடு என்னைக்குமே ஆளுமைகள் அடிப்படையில தான். இல்ல, ஒரு பக்கம் ஸ்டாலின் ஸ்ட்ராங்கா தானே இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் எடப்பாடி கொஞ்சம் பலவீனமா இருக்கிறாரு. மற்றபடி எடப்பாடி பலவீனம் மட்டும் இல்ல, ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ஆனா யாரை பின்பப்படுத்துறாங்க? மரியாதைக்குரிய உதயநிதி அவர்களை பின்பப்படுத்துறாங்க. அப்ப ஆளுமைகள் வரிசையில தளபதி முன்னிலையில இருக்காரு. ஆளுமை அப்படின்னு எடுத்துக்கிட்டா இன்றைக்கு பெருவாரியான மக்களை, பெண்களை, இளைஞர்களை, தாய்மார்களை, அனைத்து தரப்பு மக்களையும் மிக எளிதில் கவர்ந்து இழுக்கக்கூடிய, நான் ஒண்ணுமே இல்லைங்க, நம்ம பேச்சுக்கு வச்சுக்கோங்க, இந்த விவாத இதே விட்டுருங்க, பேச்சுக்கு வச்சுக்கோங்க,
நம்ம ஒரு அரசியல் கட்சி கூட்டப்படுது, உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, ஒரு 400 பேர் அந்த அரசியல் கட்சியா, ஏங்க 400 வேணாங்க, 100 பேர், அவ்வளவு கூட வேணாங்க, 40 பேர் காசு கொடுக்காம ஒரு இடத்துல ஒரு அரசியல் கட்சி கூட்ட முடியுமா? ஆனால் ஒரு சின்ன போன் கால், ஒரு சின்ன மெசேஜ் செஞ்சா 4 லட்சம் பேரை இந்த இடத்துல எங்களால் கூட்ட முடியும், என்னால் கூட்ட முடியும் தளபதி பேரை சொல்லி. அப்ப அத்தகைய வலுவான கட்டமைப்பு, இளைஞர் சக்தி இந்த இடத்துல இருக்கு. சீமான் எதுக்கு பயப்படுறாரு? பெருவாரியான இளைஞர்கள் அவருடைய பேச்சை கேட்டு மகடிக்கு ஆடிய பாம்பு போல இருந்தவர்கள்லாம் தளபதியுடைய ரசிகர்கள் பெருவாரியான பேர் தளபதி இயக்கத்துல வந்துட்டாங்க. அவர் கட்சியில இருந்தவங்க பெருவாரி எல்லாரும் சொல்லிட்டு வர்றதில்ல, சொல்லாம வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்ப அந்த அந்த ஆளுமை திறனை நீங்க என்ன சொல்றீங்க? இது ஒரு ஓப்பன் சேலஞ்சா வைக்கிறேன், எல்லா இயக்கத்துக்கும் வைக்கிறேன். நீங்க ஒரு 400 பேரை கூப்பிட்டு ஒரு டெம்போ வைக்காம, ஒரு காசு கொடுக்காம, ஒரு பிரியாணி பொட்டணம் கொடுக்காம நீங்க கூட்டுவாங்க, நாங்க எதுவுமே கொடுக்காம 4 லட்சம் பேரை கொண்டு வரோம் இந்த இடத்துல தளபதி பேரை சொல்லி. இல்ல, ரசிகர்கள் வருவாங்கங்க, மக்கள் ஓட்டு போடுவாங்களா? வர்றவங்களே கூட எதுக்காக கேட்கறேன் அப்படின்னா, திமுக குடும்பத்துல உள்ளவரா இருப்பாரு, விஜய் ரசிகரா இருப்பார், அதிமுக குடும்பத்தில் உள்ளவர் விஜய் ரசிகரா இருப்பார், கமலஹாசன் குடும்பத்துல அப்படி பல இடங்கள்ல இருந்து விஜய் ரசிகலா இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு பர்சனல் பொலிட்டிக்கல் ஒரு ஒரு பார்வை இருக்கும் தானே? இல்ல ஓட்டு போடுவாங்களான்ற கேள்வி நியாயமானதான். காசு கொடுத்தா ஓட்டு போடுவாங்க அப்படின்ற நிலை இருக்கும் பொழுது நீங்க கேட்கிற கேள்வியில ஒரு நியாயம் இருக்கு. பாருங்க, வர்ற தேர்தல்ல அந்த காசு கொடுத்தாலும் உங்களுக்கு மாத்தி ஓட்டு போடுவாங்க, உங்களுக்கு வேட்டு போடுவாங்க. சரி, இப்படி ஒண்ணு கேட்கறேன். 4% தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் பேசுறாங்க. அதிக ஷியாம் போன்றவர்கள் 8% வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு சொல்றாங்க. அதிகபட்சம் போனாலும் 10% தாண்டாது. ஆனா இவங்க ஓவர் பில்டப் பண்ணிட்டு இருக்கிறாங்க, மிகை மதிப்பீடு செய்யறாங்க. பிரசாந்த் கிஷோர் கொண்டு வந்தது கூட அவர் பேசவே இல்லை அவரு. ஆனா அவர் சொல்லாம போகும்போது ஜான் ஆரோக்கியசாமி ஒரு நியூஸை லீக் பண்றாரு. அவர் சொன்னது போல 15% 20% வரைக்கும் இருக்குதுன்னு ஒரு லீக் பண்றாரு. ஸோ இவங்க பிம்ப அரசியல் தான் செய்யறாங்களே தவிர யதார்த்தத்தை புரிஞ்சுக்க தயாராகவே இல்லைன்னு விமர்சனம் வருது. ரவீந்திரன் துரைசாமி அரசியல் திறனாய்வாளர் கிடையாதுங்க, திராணியற்றவருங்க. ரவீந்திரன் துரைசாமி திராணியற்ற ஒரு பிஜேபியினுடைய கைக்கூலி. நான் நேரடியா குற்றச்சாட்டு ரவீந்திரன் துரைசாமி சார், நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைக்கூலி. உங்களுக்கு என்ன வெக்கமான சூடு சொரணை எதுவுமே கிடையாது. அதாவது இங்க இப்ப பத்திரிகையாளர் உங்களை மதிக்கிறேங்க நானு, அவர் பத்திரிகையாளரும் கிடையாது, அரசியல் திறனாய்வாளரும் கிடையாது, ஒரு மானங்கெட்ட பொழப்பு பொழைக்கிற ஒரு ரவீந்திரன் துரைசாமி எப்படி வருவாரு? 4%. ரஜினி வரும்போது மட்டும் 50% வருமா? நேரடியா 50% வருமா? அந்த பாடிய பாட்டை பாடி, ஆடிய கூத்தை ஆடி, ஆரிய கூத்தாளாலும் காரிய கூத்தாடியாக இருந்து நீங்க காசு சேர்க்கறது எனக்கு தெரியும். நல்லா இருங்க. அதற்காக தளபதி போன்றவர்களை உரசி பார்க்காதீங்க, அவ்வளவுதான். நேரடியா மோதி பார்க்கலாமா, நேரடியா ஊதி பார்க்கலாமான்னு பேசுறாரு. அவருடைய நிலைக்கு அது சரியல்ல. அவரு பரமசிவன் கழுத்துல இருக்க பாம்புன்னு நினைச்சுக்கிட்டு பேசுறாரு. எந்த பாம்பையும் நீங்க பரமசிவன் கழுத்துல இருக்க பாம்பா இருக்கலாம், எங்க கையில இருக்கக்கூடிய பிரம்பு, தமிழக வெற்றி கழகம் என்கின்ற பிரம்பு உங்க மண்டையில சொட்டேன்னு ஒரு போடு போட்டுரும், பல்லு புடுங்கின பாம்பு அவரு. ஜான் ஆரோக்கியசாமியோடைய ஆடியோ வெளியே வந்தது இல்லையா? அதுல சில விமர்சனங்களை சொல்றார். புஷி ஆனந்த் தான் டிசைனிங் அத்தாரிட்டியா இருக்கிறார், இவர்கிட்ட எதை பேசினாலும் அவர்கிட்ட போய் சொல்லிடுறாரு, இவர் கொண்டு போற ரூட்டை பார்த்தோன்னா 2% கூட ஓட்டு வராது, இப்படி எல்லாம் பேசி. நீங்க சவுண்ட் இன்ஜினியரா? எங்க டெக்னிக்கலி ஒரு நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, ஆடியோ இட் இஸ் செகண்டரி எவிடன்ஸுங்க, எவிடன்ஸ் இல்லைங்க, அது நீதிமன்றத்துக்கு. ஆனா வெளியே வந்திருக்கும் போது அது என்னோட ஆடியோ இல்லைன்னு அவர் மறுத்திருந்தாருன்னு. ஏன் அவரை போன்ற மறுக்க வேண்டிய அவசியம் என்னங்க இருக்கு? ஏதாவது இருந்தாதானங்க மறுக்கணும், ஏதாவது இருந்தாதான் மறுக்கணும். இன்னொன்னு அப்படின்னா அந்த ஆடியோவை வெளியிட்டது யாரு? அந்த ஆடியோ கூட ஒரு சைடு மட்டும் அமைதியா இருந்து ஒருத்தர் பேசுறது கேட்டுட்டே இருப்பாங்களா யாராவது? எந்த பைத்தியக்காரனா அது கேட்பான? அந்த ஆடியோ நீங்க கேட்டீங்களா? மறுத்து இருந்தா முடிஞ்சு போச்சு இல்ல. ஒரு ஆடியோ வருது, அது பேசு பொருளா மாறுது, எல்லா ஊடகங்களையும் போடுறாங்க. அடுத்தது இன்னொரு ஆடியோ வருது, அதுவும் பேசு பொருளாகுது. ஆனா அவர் தரப்புல இருந்து என்ன எங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள்ல எந்த இதுவுமே கிடையாது. பொதுச் செயலாளரும் தெளிவா அவருடைய காரியங்களை ஆற்றிட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் பொதுச் செயலாளர். இன்னைக்கு வரைக்கும் பொதுச் செயலாளர்கள் நியமித்தவங்க தான் எல்லாருமே. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் யார் யார் சொல்ற விமர்சனமே அதுதான். தலைவர் கட்டுப்பாட்டுல கட்சி இல்ல, புஷி ஆனந்த் கட்டுப்பாட்டுல கட்சி இருக்குது அப்படின்றதுதான் விமர்சனம். ஏங்க நம்பிக்கைக்குரிய தலைவருடைய எண்ணத்தை யாராவது அவரை மீறி செய்ய முடியுமாங்க? இப்ப அதே ஒருத்தர் அவர் கட்சியோட எந்த தொடர்பும் இல்லாம இருக்கிறார் தலைவர்னு ஒரு விமர்சனம் வருது இல்ல? அதெல்லாம் கிடையாது. அப்படி விஜய் தலைவர்னு சொல்றீங்க, அவர் ஆலோசனை கூட்டத்தை அவர் நடத்த மாட்டேன்றாரு, அவர் ஷூட்டிங் போயிடுறாரு, புஷி ஆனந்த் நடத்துறாரு, இப்படி விமர்சனம் வருது இல்லையா? அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி எப்பயே வச்சாச்சு. அந்த விமர்சனங்கள்லாம் முற்றுப்புள்ளி தலைவர் தான் இப்ப நேரடியா மாவட்ட செயலாளர் நேரடியா சந்திச்சு பேசுறாரு, தலைவர் தான் தொண்டர்கள் தோழர்களை பேசுறாரு. உங்களுக்கு தெரியுமா, எல்லா தோழர்கள்ட்டையும் நேரடி தொடர்புல தலைவர் இருக்காரு. தலைவர் எந்த நேரத்திலையும் தொடர்புகள் இடத்துலதான் இருக்காரு.
இன்றைக்கு கட்சி வந்து மேல்மட்ட தலைவர்களை வலுப்படுத்தி இருக்கு. மரியாதைக்குரிய எங்களுடைய தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்களை போட்டிருக்காங்க, சிடி நிர்மல்குமாரை போட்டிருக்கிறாங்க, ஊடக பிரிவுல போட்டிருக்கிறாங்க. இப்படி பல்வேறு பேர் பொதுச் செயலாளர் தாண்டி பல்வேறு மேல்மட்ட தலைவர்கள் போடப்பட்டுருச்சு. இன்னைக்கு கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகனை போட்டிருக்காங்க. இப்படி பல்வேறு தலைவர்கள் இன்னைக்கு போட்டிருக்கிறாங்க. ஆகையினால அந்த நிலையெல்லாம் இப்ப கடந்து போயிடுச்சு. கட்சியுடைய கொள்கையோ கோட்பாடையோ அது உருவாகும் போது நீ உருவாக்கி இருக்கட்டும். ஆனா நிலைப்பாடுகள் சார்ந்து முடிவெடுக்கிறதுக்கு எல்லா கட்சியிலையும் தலைமை குழு அப்படின்னு ஒண்ணு இருக்கும், செயற்குழு, பொதுக்குழு, அந்த மாதிரிலாம் இருக்கும். கம்யூனிஸ்ட் கட்சியில பொலிட் பீரோ அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அவர்கள் கூடி விவாதிச்சுதான் முடிவெடுப்பாங்க. ஆனா இந்த கட்சியில வித்தியாசமா இருக்குது. இங்க வந்து ஒரு சிலர் ஜானா ரகேசாமியோ புஷி ஆனந்தோ அவர்கள் மட்டுமே முடிவெடுக்கக்கூடியதா இருக்கு. பொதுக்குழு வரட்டும், பக்கத்துல வந்துருச்சு பொதுக்குழு, வெயிட் அண்ட் சி, வேடிக்கை பாருங்க. நீங்கள் கேட்டது போன்ற அனைத்து அமைப்புகளும் சரி செய்யப்படும், போடப்படும். அதற்கான வேலை திட்டங்கள் போய்கிட்டு இருக்கு. வாத்து வெளியே நீந்தி கொண்டிருப்பது முன்னோக்கி செல்வதா உங்களுக்கு தெரியும், கால்கள் பின்னோக்கி நீந்திக்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அதனால வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக நீங்க எதிர்பார்த்த மட்டும் கட்டமைப்புள்ள ஒரு இயக்கமாக பொதுக்குழுக்கு பிறகு உங்க கண்ணுக்கு தெரியும். 2026 நிச்சயமா வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சிட முடியும்னு உறுதியா நம்புறீங்களா? 2026 இல்ல, இன்றைக்கு தேர்தல் வச்சா கூட நிச்சயமா வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சிட முடியும். அதீத நம்பிக்கை தெரியலையா? இங்க பாருங்க, நம்பிக்கை தாங்க வாழ்க்கை, நம்பிக்கை தான் வாழ்க்கை. நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்களோ ஒரு விஷயத்த, அந்த விஷயம் கட்டாயம் நிறைவேறும். கடந்த கால முன் உதாரணங்கள் இருக்கு. அஸ்ஸாம்ல பிரபலகுமார் மகந்தா, சமீபத்துல டெல்லியில இப்ப தோற்று இருந்தாலும் ஒரு ஊழல் என்ற ஒற்றை புள்ளியில அனைவரும் ஒன்று சேர்ந்து அதுக்கு ஒரு கிரவுண்ட் வைப்ரண்ட் இருக்கும் இல்லையா? வரும். 7 மாதமோ 10 மாதமோ 8 மாதமோ 6 மாதமோ பொதுவான காலக்கெடு வரும். 7 மாதத்துக்கு முன்னாடி தாங்க விஜயகாந்த் கட்சியை ஆரம்பிச்சாரு, கட்சியை அறிவிச்சாரு, மாநாடு அறிவிச்சாரு, சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டாரு. அவ்வளவு பெரிய ஓட் பேங்கை பெறலையா? மரியாதைக்குரிய கேப்டன் அவர்கள் நல்லவர் தான். ஆனா அன்றைக்கு அவர் கிட்டத்தட்ட ஒரு 4ஆம் நிலையில் 5ஆம் நிலையில் இருந்த நடிகர், தலைமை நிலைய நடிகர் கிடையாது. அவரு ஐயா ரஜினி இருந்தாங்க, கமல் இருந்தாங்க, ஐயா பிரபு இருந்தாங்க, கார்த்தி இருந்தாங்க, இப்படி பல்வேறு நடிகர்கள் இருந்தாங்க. அதற்கு பிறகுதான் விஜயகாந்த் இருந்தாங்க. அப்படின்னா கமலஹாசனுக்கு 5% 6% ஓட்டு வந்திருக்குது. இன்னைக்கு ஒரு உச்ச நடிகர் இல்லைல்ல, மார்க்கெட் இழந்த நடிகர் தானே இன்னைக்கு. அதனால தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பின்பு அரசியல் உண்டு. அதே போல மக்களை நோக்கி சிந்திக்கக்கூடியவங்க இவ்வளவு நிலையில இத்தனை விஷயங்களை மக்களுக்காக விட்டுட்டு வர்றாங்க போது தளபதி மேல தமிழக மக்களுக்கு ஒரு ஈர்ப்பும் கவனமும் ஒரு ஏற்பும் இருக்கிறது. அந்த ஏற்பு வாக்குகளாக மாறும். 2026 நீங்க பாருங்க, ஒரு பெரும் மாற்றம் நிகழும். கட்சி ரீதியாகவும் பெருமாற்றம் நிகழும், ஆட்சி ரீதியாகவும் பெருமாற்றம் நிகழும். இங்க இதுவரை செய்யாத ஒரு விஷயத்தை தான் சரித்திரம் நம்ம சொல்றோம். சாதாரணமாக சரித்திரங்கள் உருவாவதில்லை. சரித்திரத்திற்கு சாதாரணமான படிக்கட்டுகள் இல்லை, கடினமான படிக்கட்டுகள் இருக்கும். கடந்து வருவோம், வளர்ந்து நிற்போம், மலர்ந்து இருப்போம், வெற்றி அடைவோம். 2026 பிறகு அதை பத்தி பேசதான் போறோம். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.